அவங்கள தான் ரொம்ப நம்பிட்டு இருந்தோம். ஆனா பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. இப்ப எங்க யார்கிட்டன்னு போய் கேக்குறது? பாவம், பணத்துக்காக தான் இப்படி அலைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க பணத்தை இவங்க கிட்ட எப்படி கொண்டு சேர்க்கறது? கொஞ்ச நாள் பழக்கம்தான். நம்ம இவ்ளோ பெரிய தொகை கொடுத்தா வாங்குவாங்களா? ஆனாலும் இது நல்ல சந்தர்ப்பம். இதை நம்ம விடவும் கூடாது. எப்படியும் பணத்தை கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்க மனசுல எப்படியாச்சும் இடம் பிடிக்கணும். முயற்சி பண்ணி பாப்போம். என்னங்க? நீங்க என்னங்க இங்க? மறுபடியும் டாக்டர் ஏதாவது சொல்லி அனுப்புனாங்களா? இல்லங்க, நான் உங்களை பார்க்கதான். என்ன பார்க்கவா? ஆமாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்கிட்டயா? என் புருஷனை பத்தி ஏதாவது? சே, அதெல்லாம் எதுவும் இல்ல. உங்க குடும்ப விஷயமா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னா? பரவாயில்ல, பேசணும்னு வந்துட்டு அப்புறம் தயக்கம் எதுக்கு? எதுனாலும் தயங்காம சொல்லுங்க. நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ அர்ஜென்ட்டா பணம் தேவைன்னு பேசிட்டு இருந்தீங்க. உங்க குடும்ப விவகாரத்தை நான் கேட்டதும் இல்லாம அதுல மூக்கம் நடிக்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க அந்த வீட்டை கோவிலா பாக்குறீங்க, அத இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்கு பண உதவி ஏதாவது வேணுமா? ஐயோ இல்லங்க, அது எங்களோட குடும்ப விவகாரம். அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நாங்க பாத்துக்கிறோம். இல்லங்க, அவ்வளவு பெரிய தொகைய எப்படி உடனே ரெடி பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கு, வேணும்னா சொல்லுங்க. நான் சொன்னா அவர் உடனே பணத்தை கொடுத்துருவாரு. பயப்படாதீங்க, ரொம்ப நம்பிக்கையான இடம் தான். வட்டியும் பெருசா இருக்காது, அசலையும் நீங்க உடனே கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்களால எப்ப முடியுமோ அப்ப கொடுத்தா போதும். இல்லங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல என்னங்க சிரமம் இருக்கு? கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்காங்க, அதான் உதவலாமேன்னு. நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சதே ரொம்ப நன்றிங்க. ஆனா வேண்டாங்க. என்ன வேத்தால நினைக்கிறீங்க? வாஸ்தவம்தான். எந்த பழக்கமும் இல்லாத ஒருத்தவங்க இம்புட்டு பெரிய தொகை கொடுக்கறேன்னு சொன்னா பயம் வரதானே செய்யும். என்ன உங்க குடும்பத்துல ஒரு ஆள நினைங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. 2 நாள் பழக்கத்திலேயே நீங்க இவ்வளவு தூரம் உதவி பண்ணணும்னு நினைச்சது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க சொன்ன அந்த வார்த்தையே போதுங்க. ரொம்ப நன்றி. நான் வரேன். போடி போ. எங்க போயிட போற? நிச்சயம் உன்ன பணத்தை வாங்க வைப்பேன். உங்க குடும்பத்துக்குள்ள உங்கள ஒருத்தியா கண்டிப்பா நான் கால் எடுத்து வைப்பேன். என்னம்மா போன காரியம் என்னாச்சு? என்னம்மா பணம் கிடைச்சதா? ரொம்ப நம்பி போனேன் சித்தப்பா. கடைசியில் அவங்களும் பணம் இல்லைன்னு கையை விரிச்சிட்டாக. நானும் எம்பிட்டோ கெஞ்சி எடுத்து சொல்லியும் பார்த்துட்டேன். எப்படி தருவாரு? மாமாவுக்கு இப்ப நான் வாங்கி கொடுத்த பணமே திரும்ப வருமான பயத்துல இருப்பாரு. அப்படி இருக்கையில அவர் எப்படி பணம் தருவாரு? நாளைக்கு ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு, அதுக்குள்ள மொத்த பணத்தையும் புரட்டி ஆகணுமே. இல்லைன்னா இந்த வீடு நம்ம கைய விட்டு போயிடுமா? அமுதா, இப்ப என்னம்மா பண்றது? நானும் சல்லடை போட்டு அலசிட்டேன், ஒரு தொகையும் கிடைக்கல. நேரம் வேற குறைச்சலா இருக்கு.
நம்மளால முடியுமாமா? தெரியல சித்தப்பா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா நம்பிக்கை மட்டும் இருக்கு. இந்த வீடு நம்ம கையை விட்டு போகாதுங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்கு. அதை வச்சு என்ன பண்றது? மாமா, திக்கத்தவனுக்கு தெய்வம் தான் துணைங்கிற மாதிரி இப்ப என்ன பண்றதுனே தெரியாம இருக்கிற எங்களுக்கு நீங்க தான் துணை. நீங்க வாழ்ந்த இந்த கோவில இழந்துடக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நம்பி போன எந்த இடத்துலயும் பணம் கிடைக்கல. எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நீங்க தான் உறுதுணையா இருப்பீங்க. இப்பவும் நீங்க தான் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். சிமிழ் கட்டில் கடையில உருண்டு போச்சு. அதை எடுக்க கைய விட்டா இந்த பெட்டி உள்ள கிடந்துச்சு. அது உங்க மாமாவோடதுதான். அவரு வெளியூர் எங்கேயாவது போகும்போது இதத்தான் எடுத்துட்டு போவாரு. இத்தனை வருஷமா இங்க இருந்தும் கண்ணுல படாம இன்னைக்கு நம்ம கண்ணுல மாமா காமிச்சிருக்காருன்னா இதுல ஏதோ இருக்கு. அம்மாடி, அத்தா அது பத்திரமாய் தெரியுது, அது எடு. பத்திரமேதான். என்னடா? என் மாமாவுக்கு அவங்க அப்பா ரங்குனாரு நம்ம ஊர் கோயில் பக்கத்துல ஒரு 4 ஏக்கர் நிலம் எழுதி வச்சிருக்காருமா. அதுக்கான பத்திரம் இது.
என்னடா சொல்ற மாணிக்கம்? இத பத்தி என் புருஷன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே. அதான் நாம கஷ்டத்துல இருக்கும்போது சொல்லிட்டாரு. சித்தப்பா, நீங்க சொல்றது நெசம்தானா? ஆமாடா கண்ணு, அதுவும் கோயில் பக்கத்துல இருக்க இந்த நிலம் நல்ல விலைக்கு போகும். நாம கண்டிப்பா இந்த வீட்டை திருப்பிடலாம். மாமா, எங்க கஷ்டத்தை போக்க எப்பவுமே நீங்க துணையா இருப்பீன்னு மறுபடியும் நிரூபிச்சிட்டிய. குங்கும சிமிழ் மூலமா நீங்க பாதுகாத்து வச்ச சொத்தை எங்க கண்ணுல காமிச்சிட்டிய. சித்தப்பா, இப்போ இது உடனே யார் வாங்குவா? நமக்கு உடனே பணம் வேணும்ல. நீ ஒண்ணு கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்ச சேட்டு ஒருத்தர் இருக்காரு. விஷயத்த சொல்லி கையோட கூட்டு வர்ற. நாளைக்கே நிலத்தை விற்கிறோம், காசை வாங்குறோம், வீட்டை மீட்டுறோம். ஓகேயா? செத்தும் கொடுத்தானே சீதக்காதி, அந்த மாதிரி என் மாமன் இந்த வீட்டை செத்து மீட்டி கொடுக்குறாரு. நான் வரேன். என்னடா சொல்ற? அட ஆமாண்ணா, நேத்து எங்க வீட்டுல நடந்தது எல்லாத்தையும் பார்க்கும்போது விட்லாச்சாரியா படம் பார்த்த மாதிரி இருந்துச்சுண்ணே. அமுதா கைப்பட்டு அப்பா பக்கத்துல இருந்த குங்குமச்சிமிழு கீழே விழுந்து இந்த அருணாச்சல படத்துல ருத்ராட்சம் கீழே விழுந்து ஓடுமே, அதே மாதிரி அப்படியே ஓடுதுண்ணே. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போனா அவங்க கையில அப்பாவோட பழைய ட்ரங்க் படி மாட்டிடுச்சுண்ணே. அதுல பார்த்தா அந்த பழைய பத்திரம் இருக்குதுண்ணா. அதுல அது என்னமோ எங்க தாத்தா அப்பாக்கு எழுதி வச்ச மாதிரி. அதுவும் கோவில் பக்கத்துல இருக்கிற நிலமான விலை வேற அதிகமா போகும்னு பேசிட்டு இருக்காங்கண்ணே. அதுவும் அவங்க ஏதோ சேட்டு கிட்ட காட்ட போறாங்களாண்ணே. எனக்கு தெரிஞ்சு அவங்க கைக்கு பணம் கிடைச்சு வீட்டை மூட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேண்ணே. அது எப்படின்னா, இம்புட்டு நாளா யார் கண்ணிலையும் தென்படாத பெட்டி இன்னைக்கு அமுதா கண்ணுல பட்டிருக்குதுன்னா அப்பாவே காட்டி கொடுத்த மாதிரி இல்ல இருக்கு. எடா, அது என்ன வீடா இல்ல மாயாபஜார் கோட்டையா? சரி, விடு, பாத்துக்கலாம். பத்திரம் கிடைச்சா பணம் கிடைச்சிருமா? பத்திரத்துல எல்லாரும் கையெழுத்து போட்டா தானே செல்லும். அப்புறம் தானே சேட்டு வாங்குவா. நீ அதுல கையெழுத்து போடாத. உங்க அக்கா கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன், அவதான் சொதப்பிட்டா. நீயாவது ஒழுங்கா பண்ண. அண்ணன் உனக்கு வேண்டியதை சிறப்பா செஞ்சு தரேன். ஏங்க, இவன் இப்படி பண்ணா நாம சொல்லிதான் பண்ணோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிராது? அதுவும் இல்லாம இப்படி நேரடியா மோதனா வடிவேலுக்கு அந்த வீட்டுல சிக்கல் வரும். சரிதான், என்ன பண்றது? அதெல்லாம் நான் ஏற்கனவே யோசிச்சுட்டேன். சூப்பர் பிளான் ஒண்ணு வச்சிருக்கேன். பிளான்? என்ன பிளான்? அது எப்படி? உங்க தாத்தா ஒரு பையனுக்கு மட்டும் சொத்தை எழுதி வச்சிருக்க முடியும்? உங்க அப்பாவும் அவருக்கு பையன் தானே. அப்போ அந்த சொத்துல அவருக்கும் பங்கு இருக்கும்ல. பங்குன்னு ஏன் சொல்லணும்? அந்த இடமே நம்மள்தானே சொல்லுவோம். நாம ஒரு பத்திரத்தை உருவாக்குவோம். அதே நிலத்தை உங்க தாத்தா உங்க அப்பாக்கு எழுதி வச்சுதான் நம்ம சொல்லுவோம். உங்க தாத்தா எழுந்து வந்து உண்மையை சொல்ல போறாரா என்ன? இப்போ உசுரோட இருக்கிறது உங்க அப்பா மட்டும்தான். அவரை சொல்லுவோம். அப்போ போலின்னு கண்டுபிடிச்சிட்டா? கண்டுபிடிக்கட்டும். ஊருக்காரங்க என்னத்தை கண்டுபிடிக்க போறாங்க? அப்படியே அவங்க கோர்ட்டுக்கு போனாலும் எந்த கேஸுக்கு உடனே தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு இருக்கிறது இன்னும் 2 நாள் தான். அதுக்குள்ள அவங்க கைக்கு பணம் கிடைக்காம நம்ம தொடுப்போம். வீட்டை நம்ம வாங்குவோம். அப்புறம் வர பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம். செம. உடனே போலியை ரெடி பண்ணி அசல தூக்குறேன்.
எவ்வளவு பெரிய இடம். வெயில் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகமா தான் இருக்குங்க. ஆமா அமுதா. ஆமா. ஏக்கா, கோயில் பக்கத்துல இம்புட்டு அழகான நிலம் இருக்கு. இதை இவ்வளவு நாள் பார்க்காம விட்டமே. இத்தனை வருஷம் உன் புருஷன் கூட என்னதான் குடும்பம் நடத்துனியா? இது அப்பவே தெரிஞ்சிருந்தா நமக்கு இருந்த பிரச்சனைக்கெல்லாம் என்னைக்கோ வித்திருப்போம். அதான் உன் மாமா சொல்லல போல இருக்கு. நமக்கு பின்னால ஒரு பிரச்சனை வரும், அப்ப அதை வித்துக்கலான்னு யார்கிட்டயும் சொல்லாம ஒளிச்சு வச்சுட்டாரு போல. ஓஹோ, அப்ப என் மாமன ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்ற. உண்மைதான் சித்தப்பா. நமக்கு பிரச்சனை வரப்போலாம் அவங்க ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நம்மள காப்பாத்திருக்காங்க. இப்பவும் அவங்க தானே பத்திரத்தை காமிச்சு கொடுத்து இந்த வீட்டை மீட்டு கொடுக்க போறாக. அப்ப அவங்க தீர்க்கதரிசி தானே. இல்லாத மாமனை இந்த அளவுக்கு புகழ்றிய. அவர் மட்டும் உசுரோட இருந்தா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிருப்பா போல் இருக்க. இப்பவும் அவங்க எனக்கு சாமி தான் சித்தப்பா. என் மனசுக்குள்ள கோவில் கட்டி தான் உட்கார வச்சிருக்கேன். ஏய் மாணிக்கம், நேரமாவுது. சேட்டு எப்படா வருவாங்க? அதெல்லாம் சேட்டு சொன்ன நேரத்துல வந்துருவாருக்கா. டா வந்துட்டாரு. யானை மாதிரி அசஞ்சு அசஞ்சு ஆடி வந்தாரு. நான் மாணிக்கம். வணக்கம் சேட்டு. இதுதான் நீ விக்கிறேன்னு சொன்னமா? பகவான் கோயில் பக்கத்துல ரொம்ப பெரிய இடமா இருக்கியா? எங்க டாக்குமெண்ட் கொடு. கொடுமா. 50 வருஷமா இங்கே இருந்து இன்னும் தமிழே கத்துக்கல நீங்க. டாக்குமெண்ட் எல்லாம் சரியா தான் இருக்கு. கோயில் பக்கத்துல இருக்கே, கோயில் இடம் இல்லையே, எதுவும் வில்லங்க இல்ல. அதெல்லாம் ஒண்ணுமில்ல ஜெயிச்சு. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால தான் கூப்பிட்டோன்னா வந்தேன். இல்லாட்டினா வர மாட்டியாக்க. நிலமாச்சே. ஆமா, உங்க வீட்டுல எல்லாருக்கும் இந்த நிலத்தை விற்க சம்மதம் தானே? அப்புறம் டாக்குமெண்ட் சைன் பண்ணும்போது தம்பிக்கு விருப்பம் இல்லை, அம்மா கையெழுத்து போடலன்னு சொல்லக்கூடாது. தாண்டா பாக்குறாரு. நாங்க எல்லாரும் பேசி எல்லாருடைய சம்மதத்தோட இந்த இடத்தை விற்க போறோம். அதனால எந்த பிரச்சனையும் வராது சேட்டு. எங்களை நம்பலாம். அப்போ சரி, ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ வச்சுக்கலாம்? உங்களுக்கு எப்ப தோதுப்படுதோ அப்ப வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். இத நான் போன்ல சொல்லியிருந்தா அவ்வளவு நல்லா இருக்காது, நம்பிக்கையே இருந்திருக்காது. அதான் இடத்த காட்டி கேட்கலாம்னு இருந்தோம். அதான் உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை வரணும்ல. சொல்லு மாணிக்கம், என்கிட்ட என்ன தயக்கம்? சேட்டு, கோயில் பக்கத்துல இருக்க இந்த நிலத்தை நாங்க அவசரமா விற்கிற காரணமே எங்களுக்கு அர்ஜென்டா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ரிஜிஸ்ட்ரேஷனை எப்ப வேண்டாலும் வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் பணம் வேணும். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கு, அதுக்குள்ள 20 லட்சம் கேக்குற? ஐயா, எங்க சூழ்நிலை அப்படி இல்லைன்னா அந்த இடத்த நாங்க விற்போமா சொல்லுங்க. நாங்க கேட்கிற தொகையை விட இந்த நிலத்தோட வேல்யூ அதிகம்னு உங்களுக்கு தெரியும். அது சரி மாணிக்கம், பத்திரம் கை மாறாம எப்படி அம்புட்டு தொகை? ஐயா, நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும். நிலத்தை வித்து அதுல வர காசை வச்சுதான் எங்க மாமா வாழ்ந்த வீட்டை மீட்கணும். நாளைக்குள்ள எங்களுக்கு பணம் வேணும். அதுக்காக நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும். அது சரி மாணிக்கம், உன் பேர்ல இருக்க நம்பிக்கையில நான் பணம் தர்றேன், வில்லங்க இல்லாம பாத்துக்கணும். சரி சேட்டு, சரி சேட்டு. இந்தாமா. அப்புறம் சேட்டு, இந்த பணத்தை எப்ப? வீட்டுக்கு வந்து பணம் வாங்கிக்கோ. சரி சேட்டு, சரி சேட்டு, ரொம்ப நன்றி. நான் ரிஜிஸ்டர் கலந்துக்கிட்டு தேதி சொல்றேன், அன்னைக்கு வந்து எல்லாரும் சைன் பண்ணிடுங்க. பண்ணிடலாம் சேட்டு. சேட்டு, குடு குடு, நல்லா குடு. அட்ரஸ் அக்கா வந்துட்டாங்கல்ல. சேட்டு, அதான் பணம் கொட்டுன்னு கொட்டுது இல்ல, அள்ளி குடு. எப்படியும் பணம் திரும்பி வரப்போறது இல்ல. சனி உச்சத்துல இருக்கும் போல.
சேட்டு நீ விவரமான ஆளா இருப்பான்னு பார்த்தா நீ ஏமாங்க எல்லாத்தையும் விட்டுவிட்டு கூடிய சீக்கிரம் ராஜஸ்தானுக்கே போயிடுவ போலக்கு. ஏதோ வில்லங்கம் பண்ண வந்திருக்கானுங்க. அவங்களே ஒரு அண்ணக்காவடி, அவங்களுக்காவது கோயில் பக்கத்துல இம்பட்டு பெரிய நிலம் இருக்கிறது. ஊருக்குள்ள இவங்களை பத்தி விசாரிச்சு வந்துக்கலாம்ல. அப்படியே இருந்தா இன்னொரு வரைக்குமா வச்சிருப்பாங்க, வித்து தின்றுக்க மாட்டாங்க. அதான் போலியா ஒண்ணு ரெடி பண்ணி உங்களை ஏமாத்த பாக்குறாங்க சேட்டு. டேய், யாரா ஏமாத்துறது? என் மாமனுக்கு அவங்க அப்பா எழுதி கொடுத்த நிலம் இது, என் மாமனோட நிலம். ஏய், உன் மாமனுக்கு அவர் அப்பன்னா அவரும் எனக்கு அப்பன் தான். அதே அப்பன் தான் இந்த நிலத்தை என் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. என்னடா அப்பனு மகனு ராத்திரில ஒன்னா குடிச்சு போட்டு மப்பு தெரியாம இங்க வந்து உளறீங்களா? ஹலோ, நாங்க ஒன்றும் ஆதாரம் இல்லாம எதையும் பேசல, ஆதாரத்தோட தான் பேசிட்டு இருக்கோம்.